பென்டன்ல குறிப்பா அல்டிமேட் சீரிஸ் பார்த்து எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த டவுட்ஸ்லாம் இருக்கும். அல்டிமேட் ஃபார்ம் அப்படின்றது எல்லா ஏலியன்ஸ்க்கும் இருக்கா இல்ல லிமிடெட் ஏலியன்ஸ்க்கு தான் இருக்கா? மொத்தம் எந்தெந்த ஏலியன்ஸ்க்குலாம் அல்டிமேட் ஃபார்ம்ஸ் இருக்கு? ஏலியன் நெக்ஸ்ட் ஏலியனுக்கு அல்டிமேட் ஃபார்ம்ஸ் இருக்கா இல்லையா? மொத்தமா நமக்கு எத்தனை டைப் ஆஃப் அல்டிமேட் ஏலியனை ஷோ பண்ணிருக்காங்க? அல்டிமேட் சாக்ரிஃபைஸ் எபிசோட்ல பென்னு வாட்ச்குள்ள போயிட்டு தன்னோட உயிரை தியாகம் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல எல்லா ஏலியன்ஸுமே அந்த இடத்துல இருந்திருக்காது, லிமிட்டடான ஏலியன்ஸ் மட்டும் தான் இருந்திருக்கும். அந்த எபிசோட்ல வேபிக் அண்ட் வைல்ட்மெட் ஏன் இல்ல? ஆனா அந்த எபிசோடோட எண்ட்ல நம்ம ஆஸ்மத் எல்லா ஏலியன்ஸையும் கூப்பிட்டு போயிருப்பாரு. கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் பென்னால அந்த ஏலியன்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியுமா முடியாதா? இந்த மாதிரி எல்லாருக்கும் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கோம். அந்த எல்லா கொஸ்டினையும் இந்த ஒரே வீடியோல கிளியர் பண்ணிடுறேன். வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட், அல்டிமேட் ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நார்மல் ஏலியன்ஸோட எவால்வ் வெர்ஷன் தான் நம்ம அல்டிமேட் ஃபார்ம் அப்படின்றது சொல்றோம். அந்த அல்டிமேட் ஃபார்ம் அப்படின்றது டக்குன்னு வந்துடாது. சில மில்லியன்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த ஏலியன் எவால்வ் ஆகுறது ஒரு வெர்ஷன் தான் அந்த அல்டிமேட் வெர்ஷன். அந்த அல்டிமேட் வெர்ஷன்ஸ்ல நமக்கு எந்தெந்த ஏலியன்ஸ் ஷோ பண்ணிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். அல்டிமேட் சீரிஸ் வரைக்கும் நமக்கு ஷோ பண்ணது 8 ஏலியன்ஸ். அது என்னென்ன அப்படின்னா, அல்டிமேட் ஹியூமங்கோசர், அல்டிமேட் எக்கோ, அல்டிமேட் வேபிக், அல்டிமேட் வைல்ட்மெட், அல்டிமேட் கேனன் பால், அல்டிமேட் பிட்சல், அல்டிமேட் ஸ்வாம் ஃபயர் அண்ட் அல்டிமேட் ஸ்பைடர் மங்கி. இந்த 8 ஏலியன்ஸ் தான் நமக்கு அல்டிமேட் சீரிஸ்ல பென் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த 8 இல்லாம இன்னொரு 4 ஏலியன்ஸை நம்ம ஆல்பைடோ ஆம்னிவர்ஸ் சீரிஸ்ல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாரு. அது என்னென்ன அப்படின்னா, அல்டிமேட் கிரே மேட்டர், அல்டிமேட் ஆர்டிகோனா, அல்டிமேட் கிராவிடெக் அண்ட் அல்டிமேட் ராத். நமக்கு பென்டன் சீரிஸ்ல டோட்டலா ஷோ பண்ணது அப்படின்னா மொத்தமா 12 அல்டிமேட் ஏலியன்ஸோடைய ஃபார்ம். இந்த 12 ஏலியன்ஸ்ல உங்க ஃபேவரட் எது அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. எல்லாருக்கும் மேஜரா இருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எல்லா ஏலியனுக்குமே அல்டிமேட் ஃபார்ம் இருக்குமா அப்படின்றது தான். தியரி படி பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஏலியன்ஸ்க்குமே அல்டிமேட் ஃபார்ம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஆனா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஏலியன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் அல்டிமேட் ஃபார்ம் அப்படின்றது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அதெல்லாம் ரொம்பவே பவர்ஃபுல், அதுக்கு ஈடுனே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்கும் அல்டிமேட் ஃபார்ம் அப்படின்றது இருக்குமான்னு கேட்டா இருக்காது. எல்லா ஏலியன்ஸாலுமே அல்டிமேட் ஃபார்ம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்களா, அப்புறம் ஏன்னா நமக்கு ஷோ பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேபி கிரியேட்டர்ஸ் கேரக்டரை டிசைன் பண்றதுலயும் அந்த கிரியேச்சர்ஸ்க்கு பவர்ஸ் எந்த மாதிரி கொடுக்கறதுன்னு தெரியாம கூட அதை ஹோல்ட் பண்ணிருக்கலாம், லிமிடெட் ஏலியன்ஸ்க்கு மட்டும் ஷோ பண்ணிருக்கலாம். ஆனா தியரி படி பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஏலியன்ஸால அல்டிமேட் ஃபார்ம் எடுக்க முடியும். அடுத்து இருக்க எல்லாருக்கும் மேஜரா இருக்க கொஸ்டின், ஏலியன் எக்ஸால அல்டிமேட் ஃபார்ம் எடுக்க முடியுமா முடியாதா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சில ஏலியன்ஸுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஏலியன் தான் இருக்கிறதுலே ரொம்ப டாப் டயர் ஏலியன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுல ஒண்ணுதான் நம்ம ஏலியன் எக்ஸ். ஆல்ரெடி இந்த ஏலியனுக்கு எக்கச்சக்கமான பவர் இருக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. அப்படி இருக்கும் போது இந்த ஏலியன் ஃபார்முக்கு அல்டிமேட் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று வச்சாங்க அப்படின்னா அதுக்கு பவர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. அண்ட் கிரியேட்டர்ஸாலே அபிஷியலா மென்ஷன் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அல்டிமேட் ஏலியன் எக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இல்ல அப்படின்றது தான். இந்த டைம்ல தான் எல்லாருக்கும் இன்னொரு கொஸ்டின் வரும், ஏலியன் எக்ஸ் தான் இருக்கிறதுலே பென்டன் சீரிஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான ஏலியனா அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. ஏன்னா கிரியேட்டர்ஸ் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, ஏலியன் எக்ஸை விடவும் பென்டனுடைய ஆம்னிட்ரிக்ஸ்ல இன்னும் ஒரு சில ஏலியன்ஸ் லாக்ல இருக்கு அப்படின்ற மாதிரி. அது என்னென்ன அப்படின்றது நமக்கு மென்ஷன் பண்ணல. அண்ட் அடுத்து எல்லாருக்கும் இருக்க மேஜர் கொஸ்டின் என்னன்னா, அல்டிமேட் சாக்ரிஃபைஸ் எபிசோட்ல மொத்தமா 8 ஏலியன் இருந்திருக்கணும் இல்லையா பென் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனது. ஆனா எதுக்காக அந்த இடத்துல 6 ஏலியன்ஸ் மட்டும் வந்துச்சு அப்படின்ற மாதிரி. அல்டிமேட் வைல்ட்மெட்டும் அல்டிமேட் வேவிக்கும் ஏன் அங்க இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கும். இதை நம்ம சேனல்ல நான் தனியாவே ஒரு ஷார்ட்ஸா போட்டிருந்தேன். பட் இருந்தாலும் நான் இங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த இடத்துல கிரியேட்டர்ஸால அபிஷியலா சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, பென்னு மத்த அல்டிமேட் ஏலியன்ஸ் ரொம்பவே போட்டு ரஃப்யூஸ் பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரியும், அந்த டைம்ல வேபிக் அப்படின்ற ஏலியனை நமக்கு ஷோ பண்ணவே இல்லை. ஐ மீன் அல்டிமேட் வேபிக் அப்படின்ற ஏலியனை நமக்கு ஷோ பண்ணவே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாம அல்டிமேட் வைல்ட்மெட்டை 2 எபிசோட்ல மட்டும் தான் யூஸ் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. இந்த குறிப்பிட்ட 6 ஏலியன்ஸ்க்கு மட்டும்தான் ஃபீலிங்ஸ் வந்திருக்கு, மற்ற 2 ஏலியன்ஸுக்கு அந்த ஃபீலிங்ஸ்ன்றது வரல. சோ அதனால மட்டும்தான் இந்த 6 ஏலியன்ஸ் மட்டும் பென்னை போட்டு தள்ளிட்டு எப்படியாவது பென்னு கிட்டே இருந்து நம்ம தப்பிச்சு வெளியே போயிடணும், இந்த ஆம்னிட்ரிக்ஸை விட்டு ஐ மீன் அல்டிமேட்டிக்ஸை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு பென்னை தூக்க பிளான் பண்ணிருப்பாங்க. அண்ட் லாஸ்டா எல்லாருக்கும் இருக்க மெயின் கொஸ்டின்,
அல்டிமேட் சாக்ரிஃபைஸ் எபிசோட்ல எல்லா ஏலியன்ஸையும் நம்ம ஆஸ்மித் ஒரு போர்ட்டல் வழியா வேற வேற இடத்துக்கு அதுங்களுக்கு தகுந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு கூட்டு போய் விட்டுறேன்னு சொல்லி கூட்டு போனாரு. அதுக்கப்புறம் பென்னால அந்த ஏலியன்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா இதுக்கான ரீசன் பென்னால அந்த மாதிரி ஏலியன்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும் அண்ட் அதே ஏலியன்ஸாவும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். என்னடா சொல்ற, அதான் கூப்பிட்டு போயிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்டிமேட்டிக்ஸ்ல ஏற்பட்ட ஒரு சின்ன கிளிட்ச்னாலதான் அந்த ஏலியன்ஸ்க்கு ஃபீலிங்ஸ் அப்படின்ற ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் அதனாலதான் ஆம்னிட்ரிக்ஸ்ல இருந்து அந்த ஏலியன்ஸோடைய காப்பி மட்டும் வெளியே வந்திருக்கும், அந்த ஏலியன்ஸ் வெளியே வரல. பென்னோடைய அல்டிமேட்ரிக்ஸ்ல அந்த ஏலியன்ஸோடைய டிஎன்ஏ இன்னமும் இருக்கு. பென் நினைச்சா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னும் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த அல்டிமேட் சாக்ரிஃபைஸ் பார்ட் 1 எபிசோட்ல நம்ம அல்டிமேட் ஹியூமன்ஸோட பென்னு சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் பென்குள்ளேயே மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர் வந்த மாதிரி 2 பேர் மாறி மாறி பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா நார்மலான அல்டிமேட் ஹியூமன்ஸோட இருந்திருக்கும் அண்ட் அந்த ஃபீலிங்ஸ் வந்து அல்டிமேட் ஹியூமன்ஸோரும் வந்து பென் கூட உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை பென்னால அதுக்கப்புறமா அந்த ஏலியன்ஸா சேஞ்ச் ஆக முடியல அப்படின்னா அவரால் அல்டிமேட் பேபிக்காவும் சேஞ்ச் ஆயிருக்க முடியாது. இதுவுமே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம வச்சுக்கலாம். இது எல்லாமே ஒட்டு மொத்தமா அல்டிமேட் சீரிஸை பேஸ் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கிட்ட இதுக்கு முன்னாடி கேட்டிருந்த கொஸ்டின்ஸை எல்லாமே நான் பன்ஸா எடுத்துட்டு வந்து ஒரே வீடியோவை உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். அண்ட் இதே மாதிரியே பென்டனை பத்தி மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க.